ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே என் அன்புக்குரிய இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் என்னுடைய விசேஷித்த வந்தனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்கத்தின் மாபெரும் அருட்பணிகள், இறைப்பணிகள் தேசமெங்கும் அண்டை நாடுகளிலும் அவைகள் பரவி கிறிஸ்துவின் அந்த ஒளி ஆகிய நற்செய்தியை, சுவிசேஷத்தை ஒரு தரிசனத்தோடு அதை அறிவித்து வருகிறோம். நீங்கள் ஏற்கனவே அறிந்தபடி ஆலயங்கள் இல்லாத இடங்களிலே ஆலயங்களை நாட்டுவதும், அறியப்படாத ஜனங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதும், ஆன்மாவிலே இருக்கின்ற இருளை போக்கி வெளிச்சமாகிய அவருடைய திருவசனத்தை, கிறிஸ்துவாகிய அந்த ஒளியை அவர்களுக்கு காட்டுவதும் எங்களுடைய தரிசனம். எங்களுடைய தந்தை பேராயர் எசரா சர்குணம் யாவர்கள் விட்டு சென்ற இந்த தரிசனத்தை, இந்த மாபெரும் இந்த இறைப்பணியை ஏராளமான மிஷனரிகள், 1300க்கும் மேற்பட்ட மிஷனரிகள் இதை மிகவும் உற்சாகத்தோடு செய்து வருகிறார்கள். எங்களுடைய 13 பேராயர்களும் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதிலே மிகுந்த கரிசனையோடு உழைத்து வருகிறார்கள். ஆண்டவர்கள் கருளியிருக்கிற 3 இறையியல் கல்லூரிகளும் 10 வேத கலாசாலைகளும் அங்கே பயிலுகிற மாணவ மாணவியரும் இந்த தரிசனத்தோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்கு விலையேற பெற்றது. நீங்கள் ஜெபிப்பதும், உங்களுடைய அன்பினால் உதாரத்துவமான காணிக்கைகளினால் எங்களை தாங்குவதும் அது எங்களை ஊக்கமடைய செய்கிறது. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, சமீபத்திலே நாங்கள் கோத்தகிரி என்ற அந்த நீலகிரி மலை பிரதேசத்தில் குறிப்பிட்ட பழங்குடி மக்களுக்காக ஒரு சிற்றாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்தோம். அதற்காக அருமையான திருச்சபையார், சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டையில் இருக்கின்ற ஈசிய திருச்சபையார் அருமையாக அதற்கென்று உதவிகளை செய்து ஒரு குடும்பத்தார் அந்த ஊழியத்தை தாங்கினார்கள். அழகான ஒரு சிற்றாலயத்தை கட்டி அங்கு இருக்கின்ற அநேக மக்களுக்கு அது ஒரு ஆதரவாய் காணப்பட அதை பிரதிஷ்டை செய்து வந்தோம். அந்த நேரம் அதற்கு அடுத்த நாள் எலெக்ஷன், தேர்தல், 5 மாநில சட்டசபை தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களிலே ஒரு குறிப்பிட்ட தலைவனை, ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைமைத்துவத்தில் இருக்கிறவரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதிலே மக்கள் மிகவும் தீவிரமாக இருந்ததை பார்க்க முடிந்தது. நம்முடைய தேசத்தை, இந்திய தேசத்தை, பாரத தேசத்தை ஆட்சி செய்வதற்கு மத்தியிலே ஒரு அதிபதி தேவை, ஒரு தலைவர் தேவை. மாநிலங்களை ஆட்சி செய்து வழிநடத்துவதற்கு மாநிலங்கள் அளவில் ஒரு தலைவர் தேவை. ஆகவே முதலமைச்சர், பிரதம மந்திரி என்ற இந்த பதவியை பெற்று மக்களை வழிநடத்த வேண்டும். 140 கோடிக்கு மேற்பட்ட நம்முடைய இந்த பாரத தேசத்தை இவ்விதமாக வழிநடத்தி செல்லுகிற தலைவர்கள் தேவை என்பதிலே மக்கள் மிகவும் கரிசனையோடு, கவனத்தோடு ஓட்டளிக்க அவள் காத்து கொண்டிருந்ததை நான் பார்க்க முடிகிறது. ஆனால் மும்முனை போட்டி. யார்? நான் தான் சிறந்த தலைவன், நாங்கள் தான் சிறந்த தலைவர்கள். பஞ்சாயத்து அளவில் இருக்கட்டும், ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும், அல்லது ஒரு எம்எல்ஏ, அந்த மாவட்ட அளவிலே சில எம்எல்ஏக்கள் இருந்து, அல்லது எம்பிக்கள், அல்லது முதலமைச்சராக இருந்து ஆட்சி புரிய வேண்டும் என்பதிலே எவ்வளவு தீவிரத்தை காட்டி கொண்டிருந்தார்கள். நல்லது, கடவுள் ஒரு சரியான நல்ல தீர்ப்பை நமக்கு தருவாராக. நல்ல ஒரு சமாதானமான பொற்காலங்கள் வருவதற்கு ஒரு நல்ல தலைவர் நமக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாராக. நாம் தேசத்தை நேசிக்கிறோம், அதில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. நாம் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் கண்டிப்பாக ஒரு தேசப்பற்றுள்ளவர்களாக ஓட்டளிக்க வேண்டும். இங்கே நான் எதை சொல்ல விரும்புகிறேன்? ஒரு அதிபதி தேவை. வேத வசனம் சொல்லுகிறது. கடந்த சில வாரங்களாக நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 3:15 நான் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
இங்கே ஒரு அதிபதியை குறித்து அப்போஸ்தலர் சொல்கிறார்கள். அந்த அதிபதிக்கு என்ன பெயர்? ஆத்தர் ஆஃப் லைஃப், ஜீவனுக்கு அதிபதி, ஜீவாதிபதி. பாருங்கள், ஒருவேளை நாட்டுக்கு அதிபதி, மாநிலத்துக்கு அதிபதி, ஒரு வட்டத்துக்கு அதிபதி, ஒரு மாவட்டத்திற்கு அதிபதி, நல்லது. ஆனால் உங்கள் ஜீவனுக்கு யார் அதிபதி? உங்கள் வாழ்க்கைக்கு. இன்று நான் மரித்தால் எங்கே போவேன்? என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நான் எங்கே செலவிடப் போகிறேன்? எங்கே என்னுடைய முடிவு? எங்கே என்னுடைய வாழ்க்கை? இங்கே ஒருவர் அதற்கு பதில் கொடுக்கிறார், நான் தான் உன் ஜீவனுக்கு அதிபதி. இந்த ஆன்மா, இந்த ஆவி என் சரீரத்தை விட்டு பிரிந்து போகிற அந்த நாள் இந்த சரீரம் மண்ணுக்கு போய்விடுகிறது. ஆனால் என்னுடைய ஆன்மா, என்னுடைய ஆவி, அதை யார் கொடுத்தாரோ அவர்கிட்ட போகிறது என்று சொல்கிறார். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. அப்படி என்றால் அவர்தான் ஜீவனுக்கு அதிபதி. அந்த ஜீவனுக்கு அதிபதியாகிய அவர் என்ன செய்தார், என்ன செய்ய அவரால் முடியும் என்பதை அந்த அப்போஸ்தலர்கள் யோவானும் பேதுருவும் அழகாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? 9ஆம் வசனத்தில், பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், எங்களிடத்தில் கேட்டால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன். நானும் என்னுடைய சக அப்போஸ்தலர்கள் ஊழியர்களும் சொல்லுவோம், இவனுக்கு உபகாரம் செய்த ஒரு ஜீவாதிபதி ஒருவர் இருந்தார். பாருங்க, இந்த ஜீவனுக்கு அதிபதி நான் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் ஜீவனுக்கு அதிபதி, ஆத்தர் ஆஃப் லைஃப், அவர் யாராம்? உபகாரம் செய்கிறவர். அந்த மனிதனுக்கு உபகாரம் செய்த அவர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் கூட உதவி செய்ய, உபகாரம் செய்ய வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆகவே தான் வேதத்தில் ஒரு பெயர் உண்டு, எபெனேசர். எபெனேசர் என்றால் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவர், உதவி செய்கிற ஒரு தெய்வம். உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கிறேன், ஒரு பாடல் உண்டு. எனக்கு ஒத்தாசை வரும் கண்களுக்கு நேராக, வானத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, வானத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் அன்பானவர்களே, உதவி செய்கிற, உபகாரம் செய்கிற ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார். அவர்தான் உங்கள் ஜீவனுக்கு அதிபதி. கடவுள் உபகாரம் செய்கிற, உதவி செய்கிற தெய்வம் என்பதை அவர்களுக்கு அறிவித்து அந்த ஜீவனுக்கு அதிபதியாகிய ஆண்டவர் உதவி செய்கிற கண்மலை என்பதை நினைவுபடுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் உதவி செய்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் உங்கள் ஜீவனுக்கு அதிபதி. அது மாத்திரமல்ல, அவள் இன்னொரு வார்த்தையை இங்கே நீங்கள் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 10ஆம் திருவாக்கியத்திலே, இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் உங்களுக்கு முன்பாக சுகமாய் நிற்கிறான். இந்த உலகத்திலே நிற்பதற்கு தவிக்கின்ற மக்கள் உண்டு. என்னங்க, எங்களுடைய வியாபாரத்தில் எங்களால் நின்று அதை நடத்த முடியல, குடும்பத்தில் நாங்கள் நின்று அதை நடத்த முடியல, பிள்ளைகளை வளர்த்து நிற்க முடியல, வாழ்க்கையில் எங்களால் நிற்கவே முடியல, ஒரு இடத்துல வேலை செய்து அங்கே நிற்க முடியல. நிற்பது என்பது நம்முடைய வாழ்க்கையின் அந்த உறுதித்தன்மையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அஸ்திவாரம் இருப்பதை அது நினைவுபடுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை அது குறிக்கிறது. ஆனால் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்த அந்த மனிதன் இப்பொழுது நிற்கிறான். எந்த சூழ்நிலையிலும் நிற்க அவனால் முடியும். காரணம், அவன் வாழ்க்கையில் அவன் கண்டு கொண்ட ஒருவர் உண்டு. அவர்தான் அவனுடைய ஜீவனுக்கு அதிபதி, ஆத்தர் ஆஃப் லைஃப். சில நேரங்களில் வரப்போகிற ஆட்சி நிற்குமா?
அரசியல் நிற்குமா? ஆகவே நிற்பது என்பது அது தொடர்ந்து இருக்கும் என்பது நிச்சயம் அல்ல. அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் இங்கே இந்த இறை ஊழியர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், இவன் சுகமாய் நிற்கிறான், இவன் சுகமாய் நிற்கிறான். அது மாத்திரமல்ல, 14ஆம் திருவாசனம் சொல்கிறது, சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாமல் இருந்தது. சொஸ்தமாக்கப்பட்ட மனிதன் அவர்கள் அருகே நிற்கிறதை அவர்கள் கண்டபடியினால் எதிர்த்து பேச அவர்களால் முடியவில்லையாம். நீங்கள் நிற்கும்போது சிலருடைய வாய்கள் அடைக்கப்படும். நீங்கள், உங்களுடைய குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் கணவன், உங்கள் மனைவி தள்ளாடி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் சில சூழ்நிலைகள் நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நிற்க செய்கிற தேவன். எசேக்கியேல் ஒரு தரிசனத்தை பார்த்து சொல்லுகிறார், அது ஒரு சேனையாய் நிற்கிறது. உலர்ந்த எலும்புகள், சுவாசமில்லாத உலர்ந்த எலும்புகள், ஆவி அதில் இல்லை, அதிலே சதைகள் இல்லை, நரம்பு இல்லை, இரத்த ஓட்டம் இல்லை. அது உலர்ந்து போன எலும்புகளாய் ஒரு பள்ளத்தாக்கிலே கிடக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமை. ஆண்டவர் தெய்வம் அந்த எசேக்கியேல் என்ற தீர்க்க தரிசனத்தில் சொல்லுகிறார், என்ன நீ பார்க்கிறாய்? உலர்ந்த எலும்புகளை பார்க்கிறாயோ? நீ என்ன சொல்லுகிறாய்? அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒன்றும் தெரியாதையா, என்னால் பேச முடியாது, உலர்ந்த எலும்புகளை பார்க்கிறேன். நான் உன் வாயினாலே சொல்லி அதை எழுந்து நிற்க செய்ய போகிறேன். அது ஒரு சேனையாய் நிற்கப் போகிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் குடும்பம், உங்களுடைய சரீரம், உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய வியாபாரம் எது நிற்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது? இந்த மனிதனை சுகமாய் நிற்க செய்த அதே தெய்வம் உங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் எல்லா காரிலும் நிற்க செய்ய வல்லவர். அவர்தான் உங்களுக்கு அதிபதி, அவர் உங்கள் ஜீவனுக்கு அதிபதி. பிரார்த்தனை செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய அருமையான இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டவர்களுடைய குடும்பங்கள் எந்த சூழ்நிலையில் தள்ளாடி கொண்டிருந்தாலும் நீர் அவர்களை எழுந்து நிற்க செய்வீராக. பலவீனமாய் வியாதிப்பட்டு சோர்வுற்று வியாபாரத்திலே அவர்கள் நஷ்டப்பட்டு வேற எந்தெந்த விஷயத்திலெல்லாம் அவர்கள் கூனி குறுகியிருக்கிறார்களோ, என் அன்பு பிள்ளைகளை நீர் எழுந்து நிற்க செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்திய மிஷனரி இயக்கம் நமது ECI தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் 1974ஆம் ஆண்டு ஷெபத்துடன் துவக்கி வைத்தார்கள். கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய தேசத்தில் 21 மாநிலங்களில் 50 இன மக்கள் மத்தியில் 1300 மிஷனரிகளும் 1400 ஆதிவாசி மால்தோ பிள்ளைகள் மத்தியில் ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நமது இந்திய சுவிசேஷ திருச்சபையின் அனைத்து பேராயங்களில் உள்ள விசுவாசிகளை கொண்டு மிஷனரி மற்றும் மால்தோ பிள்ளைகளை தாங்கவும் IMM பணித்தலங்களில் ஆலயங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. இந்திய மிஷனரி இயக்கமானது அன்று முதல் இன்று வரை நற்பணி செய்து வருகிறது. இந்த சிறப்பான ஊழியம் இது ஜெபத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட மாபெரும் ஊழியம். இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதல் கிருபையெல்லாம் அதிகமாக இருக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன். இது ஆரம்பிக்கப்பட்டதன் முழு நோக்கமே இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அவர் செய்தியை பிரபல்யமாக்குவதுதான் முழு நோக்கமாகும். தற்போது நம்முடைய ஊழியங்கள் 21 மாநிலங்களில் 50 இன மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய அருட்பணியை சிறப்பாக செய்து வருகின்றோம். கடந்த 2 ஆண்டுகளில் 34 மிஷனரிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவர்கள் பணித்தலங்களிலே ஆண்டவருடைய இறைப்பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அன்னை மங்கலம் தையல் பயிற்சியின் மூலமாக ஜார்க்கண்டில் 47 பெண் பிள்ளைகளும், பீகாரில் 32 பெண் பிள்ளைகளும், ஜவாது மலைப்பகுதியில் 32 பெண் பிள்ளைகளும் தையல் பயிற்சி பெற்று சிறப்பாக தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்கி
அவர்கள் கடந்து போயிருக்கின்றார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் நம்முடைய சென்னை பேராயத்தின் மூலமாகவும் மும்பை பேராயத்தின் மூலமாகவும் அநேக விசுவாசிகள் மூலமாகவும் ஏறக்குறைய 74 தேவாலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 50 லட்சம் செலவில் IMM தாம்பரம் கிளையின் சார்பாக ராஜ்போக்ராவில் ஒரு மிஷன் பள்ளியானது கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ். அவங்க அம்மா அப்பாலாம் படித்தவங்க கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு இருந்தது கிடையாது. இப்படி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பிள்ளைங்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும்னா ஒரு குழந்தைய நீங்கள் தத்து எடுக்கலாம். சோரா பணித்தளத்தில் பெண்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள். போதகர் உரிமம் குரு அபிஷேகமும் கொடுக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. படித்தளங்களில் இருக்கிறதான மால்தோ, சந்தாலி, சோரா, தெலுங்கு மொழியில் சுமார் 15,000 வேதாகமமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது. ஒரு வேதாகமம் பிரிண்ட் பண்ணி தருவதற்கு 300 ரூபாய் தேவைப்படுகிறது. மிஷனரி பிள்ளைகள் டோனாவூர் சந்தோஷ் வித்யாவில் படித்து வருகிறார்கள். ஆகவே தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்கத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் பேரானந்தம் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாயிருப்பதா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இந்திய மிஷனரி இயக்கம் இன்றைக்கு இணைந்து இந்தியா முழுவதும் நல்லதொரு மிஷனரி பணியை செய்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, 1400 மிஷனரிகள் இந்தியா முழுவதும் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. மதம் மாற்றுகிற பணி அல்ல, மக்களை மக்களாக மாற்றுகிற பணி. எங்கள் பணித்தளங்களை பார்க்க வாங்க. தேசத்திலே நன்மை உண்டாக கடவுள் பல காரியங்களை செய்திருக்கிறார். பலரை நல்வழிப்படுத்தி இருக்கிறார். பல சமுதாயத்தை சீரமைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து கல்வி அறிவில்லாத பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை கொடுப்பதற்கு கர்த்தர் வாய்ப்புகளை தந்திருக்கிறார். மருத்துவ கட்டமைப்பு இல்லாத இடங்களிலே மருத்துவத்துறையிலே உதவி செய்ய பயிற்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதுதான் ஊழியம். இதைத்தான் இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்கம் இணைந்து செய்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் என்ன பணி செய்கிறதோ அதை விட மேன்மையான பணிகளை இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இந்திய மிஷனரி இயக்கமும் இணைந்து கிராமங்கள் தோறும் செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறேன், இது மதம் மாற்றுகிற பணி அல்ல, மக்களை வாழ வைக்கிற பணி. நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு முன்வாருங்கள். பல இடங்களிலே ஏழை எளிய பிள்ளைகளுக்கான, ஆதரவற்ற பிள்ளைகளுக்கான ஹோம்கள் நடத்தப்படுகிறது. எந்த உதவியுமே இல்லை. பிள்ளைகளை வாழ வைத்து, படிக்க வைத்து, உருவாக்கி அவர்களை எதிர்காலத்தில் சமுதாயத்தில் நல்ல நிலைக்கு கொண்டு வருகிற பணி கொண்டு வரப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இதில் வாங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பல குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து தவிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மையான அன்பு குடும்பத்தில் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல உறவு இல்லை. எல்லாம் வளர்ந்துட்டு எல்லார் கையிலே ஒரு செல்ஃபோன் இருக்கிறது. எந்த இடத்துல போய் பாருங்க, மனிதன் அதுக்குள்ளே தான் இருக்கிறான். பல இடங்களில் பார்க்குற வேதனை அடைகிறேன். காவல்துறையில் ரோட்டில் இருந்து டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுகிற காவல்துறையில் பலரை பார்க்குற உள்ளுக்குள்ளே தான் இருக்காங்க. எப்படி ஜனங்கள் மேலே அவங்களுக்கு கண்ணு இருக்கும்? உருடாக்கி வச்சிருக்கிறான் மத்திய சமுதாயத்தை. அன்பு இல்லை. கணவன் மனைவி பேசுகிறத விட அதிகமான நேரத்தை செல்ஃபோனில் செலவழிக்கிறாங்க. கருத்து பரிமாற்றம், தேவையற்ற கருத்துக்கள், இதனால் பலருடைய வாழ்க்கை மாயமாய் போகிறது. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம், நல்லா இருந்தோம், அப்புறம் தான் தெரியுது அவர் 4 பேரோட பழகிறாரு, 5 பேரோட பழகிட்டாரு. இதெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. பாருங்க, ஒரு காலத்தில் இப்படியா இருந்தது. எப்படி இருந்த காலம் மாறிக்கிட்டு போது பார்க்குங்கல்ல. பத்திரிகைகள் வருகிற செய்தியை பாருங்க. ஒரு மகள் விபரீதமான முடிவெடுக்கிறார். காரணம், நிச்சயதார்த்தம் பண்ணி என்னோடு பேசியவருக்கு 4 பெண்களோடு தொடரும். இது என்ன காலத்தில் வாழுகிறோம்? மிக முக்கியமானது. இந்தியா முழுவதும் முறைப்படுத்தப்பட்ட திருமண வாழ்க்கை வாழணும். இதைத்தான் இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்க மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்குங்க. திருமண பதிவே இல்லாத இடங்களிலே திருமணம் பதிவு செய்யப்படணும்.
குழந்தை திருமணம் நடந்த இடங்களில் 21 வயது பெண்ணுக்கு பையனுக்கு 23 வயதானா தான் திருமணம் நடக்கணும். இதுதான் ஊழியம். இதைத்தான் செய்துக்கிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளுக்கு நாங்கள் பக்கபலனாக இருக்கிறோம். குழந்தை திருமணமே இருக்கக்கூடாது, பாலியல் பலாத்காரம் இருக்கக்கூடாது. ஏன் இப்படிப்பட்ட உணர்வுகள் வருகிறது? இந்த வசனம் அழகாக சொல்லிக் கொடுக்குங்க. குடும்பங்கள் சேர்ந்திருக்கணும், அன்பு தணிந்து போகக்கூடாது. இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கு. இதைத்தான் அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். மதமாற்றவல்ல, வாழ வைக்கிற பணியை வந்து பார்க்க வாங்க. ஊழியத்தை தாங்க முன் வாருங்கள். இந்திய சுவிசேஷ திருச்சபை, இந்திய மிஷனரி இயக்கம் எப்படி ஊழியத்தை செய்கிறது என்பதை பைபிள் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். இன்றைக்கு பல குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. அன்புல்ல, மனைவியை நேசிக்கிறதில்லை, அடிதடி சண்டை. உண்மையான ஒரு வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவர் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமையை வெறுத்திரணும், தீமையை வெறுத்திரணும், நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இதைத்தான் இந்திய சுவிசேஷ திருச்சபை, இந்திய மிஷனரி இயக்கம் இணைந்த மிஷனரி பணியாய் செய்துகிட்டு இருக்கு. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. மாயையான அன்பு இருக்கக்கூடாது. இதைத்தான் வேதம் கற்றுக் கொடுக்குறது. உண்மையாக சொல்கிறேன், நான் என் மனைவியை அதிகமாக நேசிக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் மனைவியை நேசிக்கணும். பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கணும். நல்ல குடும்பமாக வாழணும், உழைக்கணும். அதிகாரம் செலுத்துவதற்கு குடும்பத்தில் தலைவரை நம்மளை வைக்கலை, அதிகாரப்படுத்துவதற்கு கடவுள் நம்மை குடும்பத்தில் வைக்கலை. பலரை வாழ வைக்கணும். எனக்கு ஒரு வியாபாரத்தை கடவுள் கையில் தந்திருக்கிறார். என்னை நம்பி 40 வருடங்களாக என்னோடு இருக்கிறவர்கள் வயதானவங்க, அவங்க பிள்ளைகளோடு எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அடிக்கடி நினைப்பேன், இந்த பிள்ளைகளுக்காக இந்த தொழிலை செய்யணும் ஆண்டவரே. வயதானாலும் எனக்கு ஒரு பலத்தை தாங்க. இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி வாழ வைக்கணும். இவங்களில் யாரும் குடிகாரங்களாக போயிடக்கூடாது. இந்த பிள்ளைகள் குடும்பத்தில் அன்பு இல்லாமல் போயிடக்கூடாது, முடங்கி போயிடக்கூடாது, வியாதிப்பட்டுடக்கூடாது. நான் முடிந்த உதவிகளை பிள்ளைகளுக்கு செய்யணும். இந்த குடும்பங்கள் வாழணும். அதுதான் அன்பு. செய்து பாருங்க, நம்மளை வாழ வச்சிருவார் கடவுள். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுளைத்தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதா. பேசும்போது நல்லா பேசுவாங்க. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, வருவான் பேசும்போது மெய் ஒழுக அப்படியே நெய் ஒழுக பேசுவான். அது எப்படின்னு எனக்கு புரியலை. பேசுவான், நான் பின்னால் பார்த்தீங்கன்னா அவன் கைக்குள்ளே கத்தி இருக்கும். அவன் தீமை செய்திருவான். குடிப்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் கேடு. ஒரு சினிமாவில் இருக்கிற மூத்த நடிகர் ஓட்டு போட்டுட்டு சொல்லிட்டு போயிட்டார், குடிகாரங்களாக மாற்றிட்டாங்களே என்று சொல்லி. அவர் அதங்கத்தை கூட்டிட்டு போயிட்டார். நாமளும் அப்படித்தான். டாஸ்மாக் கடை அடைக்கப்பட வேண்டும். நம்முடைய தேசத்தின் மேல் அன்புள்ளவர்களாக இருந்தால் அடைக்கணும். ஜோமுனுவோம். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கு. எத்தனை பேர் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்காங்க பாருங்கள். குடித்து விட்டு வண்டி ஓட்டுறாங்க, குடித்து விட்டு வாகனத்தில் போகிறாங்க. ரோட்டில் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தா பரிகசிக்கிற பலரை பார்க்குறேன். பிள்ளைகளே, வீட்டுக்கே வராத வீட்டு இல்ல தலைவர்கள் உண்டு. போதைக்கு ரகசியமாய் மறைந்திருக்கிற பெண்களும் உண்டு. உலகத்தில் வாழுகிற அப்படின்னாலே, இந்த உலகத்தில் வாழுகிற அனைத்து வாலிப பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன். வாலிப பிராயத்தை கடந்து வந்து வயோதிபத்துக்குள்ளே வந்துட்டேன். வாலிப சமுதாயம் சீரழியக்கூடாதப்பா. வாலிப சமுதாயம் குடிக்க அடிமையாகி விடக்கூடாது. நாங்கள் தொழில் செய்கிற கிராமத்தில் உள்ள ஊராட்சி தலைவர் என்கிட்ட வந்தார். சொன்னதை சொல்லியிருந்தேன், பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஐயா, எங்கள் ஊரில் கஞ்சா நடமாட்டமாக இருக்குது. தம்பி, நீங்கள் தடுத்துட வேண்டியதானேன்னு சொன்னேன். எங்களால் தடுக்க முடியாது. நான் சொன்னால் திட்டுவான், ஓட்டு போட மாட்டான். என்ன செய்யணும்னு சொல்லு. எங்கள் ஊரில் 2-3 கிறிஸ்தவ கோயில்கள் வந்துட்டா போதும். அவர் சொன்னதை தான் நான் சொல்ல, நான் சொல்லலை. ஒரு 3 கிறிஸ்தவ கோயில்கள், பாஸ்டர்கள், போதர்கள் வந்துட்டா, உண்மையான உபதேசத்தை கொடுத்து ஜெபிக்கிறவங்க இந்த ஊருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எங்கள் ஊர் மாறிடும்னு சொன்னார். நான் சொல்லலை. எங்கள் ஊரில் இதை மாதிரி கொஞ்சம் பேர் வந்து இந்த ஊருக்காக ஜெபம் பண்ணுன்னு அந்த ஊர் மாறிடும். நான் தடுத்தேனே ஓட்டு போட மாட்டான், திட்டுவான், எனக்கு விரோதம் எழும்பும். பிள்ளைகளே, ஒவ்வொரு கிராமங்களுக்காக ஜெபிக்கணும். இந்திய சுவிசேஷ திருச்சபை தந்தை பேராயர் சொல்லுவார், இந்த ஊர்லெல்லாம் கோயில் கட்டப்பட வேண்டும், இந்த ஊர்லெல்லாம் கோயில் கட்டப்பட வேண்டும், ஜெபம் பண்ணிகிட்டே போவேன். இந்த ஊர்லெல்லாம் கடவுள் ஆலயத்தை கட்டி கொடுப்பேன். ஆலயம் கட்டுகிறது எதுக்கு தெரியுமா? மக்களை மதமாற்ற அல்ல, மக்கள் அதற்குள்ளே வந்து விடுதலை பெறணும். பிள்ளைகளே,
ஒரு மருத்துவமனைக்குள்ளே போகிறாங்க சுகத்துக்காக. அதே மாதிரி தீராத வியாதிகள், தீராத பாவங்கள் தீர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். இதைத்தான் இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கிராமங்களில் ஆலயத்தை கட்டி இன்றைக்கி அந்த கிராமமே வெளிச்சமாயிரும் பாருங்க. சமீபத்திலே நாங்கள் சில ஆலயங்களை கட்டி கொடுத்த கிராமங்களை போய் பார்க்க போனேன். போய் பார்த்தா அந்த ஊருக்கு அரசாங்கமே ரோடு போட்டுருக்கு. அவங்க தான் சொல்கிறாங்க, சர்ச்சு கட்டினோம், அரசாங்கம் வந்து ரோடு போட்டுச்சு. சர்ச்சு கட்டினோம், எங்கள் ஊருக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து. சர்ச்சு கட்டினோம், எங்கள் ஊர் ஆட்கள் செபிக்கிறவங்களாம் மாறினாங்க. எல்லோரும் 4 ஏக்கர் 5 ஏக்கரில் விவசாயம் பண்ணுகிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அது ட்ரைபல் பெல்ட். அந்த இடங்களில் இருக்கிற விவசாய நிலங்கள் அரசாங்க இடத்துல விவசாயம் பண்ணலாம். ஒரு காலத்தில் குடிச்சிட்டு வெறிச்சு கிடந்தவங்க இன்னைக்கு விவசாயம் பண்ணி சம்பாதிச்சு நல்ல முறையில் வீட்டை பராமரிக்கிறாங்கங்க. இதுதான் சொல்லுகிறேன், நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும், தீமை வெறுக்கணும், நன்மையை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். இதை ஏதோ மதமாற்றம்னு சொல்லிடுவாங்க. இல்லை இல்லை இல்லை, வந்து பாருவாங்க, அங்கே என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். பல மக்கள் இன்றைக்கு உழைத்து பிழைத்து வரி செலுத்துகிற அளவுக்கு தேசத்தில் மாறுகிறார்கள் என்றால் அதுதான் ஊழியம், அதுதான் நன்மை. அதை பற்றி கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் இந்திய சுவிசேஷ திருச்சபை, இந்திய மிஷனரி இயக்கம் இணைந்து செய்து கொண்டிருக்கிறது. சபைகள் அதற்காக கட்டப்படுகிறது. பிள்ளைகளை மதம் மாற்ற அல்ல, யாரையும் மாற்ற முடியாது. தொடர்ந்து அந்த ஊழியங்களை தாங்குவதற்கு முன் வாருங்கள். நான் ஒரு வியாபாரியாக சொல்லுகிறேன், இந்த ஊழியத்தில் என்னை இணைத்திருக்கிற அப்படின்னால்தான் கர்த்தர் எனக்கு சுகம், பலன், தீர்க்க ஆயுசு, நன்மைகள், கிருபைகள் தந்து என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, தலைமுறைகளை, பேர பிள்ளைகளை, 4ஆம் தலைமுறை இதெல்லாம் ஆசீர்வதிக்கிற கடவுளாய் வந்திருக்கிறேன். என்னுடைய 4ஆம் தலைமுறை என் காலத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதை நான் பார்ப்பேன். உங்கள் குடும்பங்கள் அப்படி ஆசீர்வதிக்கப்படும். அதில் இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இந்திய சுவிசேஷ திருச்சபை, இந்திய மிஷனரி இயக்கத்தின் ஊழியர்களுக்கு செபியுங்கள். பல மிஷனரிகளை தாங்குவதற்கு முன்வாருங்கள். பல ஏழை பிள்ளைகளை படிப்பதற்கு முன்வாருங்கள். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவற்ற நன்மையினாலே நிரப்புவார். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்பு செலுத்துகிற குடும்பமாயிருக்கும். மாயமற்ற அன்பை கேட்டு நாம் செவிக்க போவோம். கண்ண மூடுவோமா? தகப்பனே, வேதம் சொன்னபடி எங்கள் அன்பு மாயமற்றதாய் காணப்படட்டும். மாயமற்ற அன்பை எங்கள் உள்ளத்திலே ஊற்றும். மாயமற்ற அன்பினாலே நிரப்பப்பட உதவி செய்யும். என் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சமாதானம் உண்டாகட்டும், மக்கள் படித்து முன்னேறட்டும், உழைக்கட்டும், பிழைக்கட்டும், தேசம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அநேக சபைகள் கட்டணும், அநேக ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். ஒப்புக் கொடுக்கிறோம். இந்திய சுவிசேஷ திருச்சபை, இந்த மிஷனரி இயக்கத்தின் ஊழியத்தை கடவுளா நீங்கள் ஆசீர்வதிங்க, நடத்துங்க, நன்மைகளை தான் இரட்சகன் மூலம் ஜெபங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆமேன். இன்றைய வேத வசனம் 37ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். நல்ல மனுஷன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். Today's Bible verse, Psalm 37 verse 24. Though a good man fall, he shall not be utterly cast down, for the Lord upholds him with his hand. Amen.